ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பெப்பர் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான மசாலா நம்ம வறுத்து அரைச்சிக்கணும். மிளகு, ஜீரகம், சோம்பு, வர கொத்தமல்லி, வரமிளகாய், ஒரு கத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. வாசனை வர அளவுக்கு தீய விட்டுறக்கூடாது. நல்லா வறுத்து ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சிக்கனை நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம வறுத்தோம் இல்லையா, அந்த மசாலா மட்டும்தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து அளவுக்கு நீங்கள் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க, பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கனை போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் வந்து வாஷ் பண்ணும்போது மஞ்சள்தூளும் உப்பு போட்டு வாஷ் பண்ணாதாங்க அதோடைய ஸ்மெல் வந்து நமக்கு வராது. இல்லைனா அந்த சிக்கன் ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, பிராய்லர் சிக்கன்னாவே. அது மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சிக்கனோடைய கால் இருக்கு இல்லையா, அது போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப கூடுதலாக கொடுக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம சிக்கன் வந்து வேகிற அளவுக்கு வந்து நம்ம இதில் தண்ணியை ஊற்றிக்கலாங்க. இப்போது இது தண்ணியை ஊற்றிட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா மட்டும்தாங்க இதுக்கு காரமே, வேறு எதையுமே நம்ம வந்து சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம சிக்கன் வந்து குக் ஆகிறதுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதோடு சேர்த்து இந்த மசாலாவையும் போட்டு நல்லா இந்த தண்ணி வற்றுற அளவுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இந்த சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்களேன், நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டுங்க. இதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். ரொம்ப ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ட்ரை ஆனால் போதும். இப்போ பாருங்கள், ட்ரை ஆகி எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோதாங்க பெப்பர் சிக்கன். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நம்ம பெப்பர் சிக்கன் யார் வேணாலும் செய்யலாம். ஓகே காய்ஸ், பெப்பர் சிக்கன் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்து என்ன சமைக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.